പരിശുദ്ധാത്മാവേ എഴുന്നള്ളേണമേ, എഴുന്നള്ളേണമേ, എഴുന്നള്ളേണമേ. മൺമയമാകുമെൻ മർത്യ ശരീരത്തിൽ തിരുശക്തി പകരണമേ. തവ സൗഖ്യം നൽകേണമേ. இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த ஆராதனையை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நம்ம இருக்கும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதங்களை காண்பெடுத்து துதிக்கிறோம். இந்த வெளிநாடு எங்களை தாழ்த்தி பாத்தியில் போட்டுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த ஆட்சேபிக்கிறோம். அப்புறம் நாங்கள் செருகவும் நீர் பெருகும். ஆண்டவரை நீ திருப்பி செய்யணும் ஆட்சேபிக்கிறோம். இந்த வீரநாடு இந்த ஆராதனையும் சமூகத்தில் போடுகிற தகப்பனை கத்தாவை பிரியமான ஆராதனை ஆண்டவரை நீ மாற்றித்தரணும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவை சமூகத்தில் போடுகிறவரை எங்களை எடுத்து பயன்படுத்தணும் ஆட்சேபிக்கிறோம். இந்த வேலையை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கரங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரை ஆசிரியருக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை நீ தொடர்ந்து ஆண்டவருக்கு தாவே தேவி செய்து கொடுக்குற தாசனையும் கரங்களுக்கு கொடுக்குறோம். உடனே ஆசிரியர் ஆண்டவரை நீ தேவையான மன்னாவை தருவதை ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தேவ நாமை கொண்டு வந்து வழிநடத்தும் ஆசீர்வாதத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் செவன் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை முதல் பாடலாக உம்மையில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா இந்த பாடலை பாடுவோம். நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. அந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா நீதிமனா ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணுவே. நீதிமனா ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணுவே. பாடுவோம். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. இந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா அந்த நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா அந்த நாமம்
விடுவிப்பில் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணை பாராக்கும் கொள்ளையோ அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணை பாராக்கும் கொள்ளையோ அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ. சேர்ந்து பாடும். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பேன் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பேன் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஒன்று சேர்ந்து. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஒன்று சேர்ந்து பாடும். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா ஒப்பு கொடுத்து. என்னை விடுவிப்பேன் நிச்சயமாயாமே உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆமே உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா வாஞ்சையோடு என்னை விடுவிப்பேன் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதாக இருக்கும் தெரிந்த பாடல். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை நம்ம சாமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மகிழ்ந்திருப்பேனே ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா பயம் ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே எந்த தேவன்
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பேன். யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. பாடுவோம். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமென். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. விடுதலையோடு ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாக விடுதலை விடுத்த கிருபை. ஹல்லேலூயா. உடைய கிருபையை உணர்ந்தருளாய் இந்த வேளையிலே உடைய கிருபை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்ற பாடலின் கருத்தை உணர்ந்தருளாய் இருக்கும் இடங்களில் நாமளே கர்த்தரை பாதத்தில் ஒப்புக் கொடுத்த இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 உணர்ந்து பாடுவோம். கிருபை ஆமென். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 பாடும். கிருபை 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 வாய்களை திறந்து கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நம்முடைய கிருபை தகப்பனே. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை நம்முடைய கிருபை. கிருபை ஆமென். கிருபை கிருபை பாடுவோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கிய உங்க கிருபை, காயங்களை கட்டிய உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 அவருடைய கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை அவருடைய கிருபை உணர்ந்து வேளையில் ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். உணர்ந்து பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உடைய கிருபை தகப்பனே. தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கொண்டாடும் போது கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடு. இருக்கும் இடங்களில் வாயிலை திறந்து கிருபை 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 உடைய கிருபை. கிருபை ஆமென். கிருபை ஆமென். கிருபை 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 உடைய கிருபை. கிருபை கிருபை ஆமென். கிருபை 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனை தொடர்ந்து நாம் சங்கீத வாசிப்பில் கடந்து செல்வோம். அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி.
நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முக்கியமாக இந்த நாளில் வேதத்தில் ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற அல்லது தொழுது கொள்கிற தேவன் யார் என்பதை முதல்ல நாம் அறிந்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டது. உலக பிரகாரமான மனிதர்கள் இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு காரியத்திற்கும் ஆண்டவரை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரை அறிந்திருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் ருசித்தேன், நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர், அவர் எத்தன்மை உடையவர் என்பதை நன்றாய் அறிந்திருக்கணும். நாம் அறிந்திருப்போம் என்றால் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு நாம் வழிவிலகி போவதில்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இருக்கிறது. சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி பரிந்தும் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட விதம், அழைத்தவர் யார், அழைக்கப்பட்டதனுடைய விதம் என்ன, அழைத்ததின் நோக்கம் என்ன, நானும் அந்த அழைப்பில் அழைக்கப்பட்ட நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கோம். நம்ம அழைத்த ஆண்டவரை ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக வேதத்தில் இருக்கிறது. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவியும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நீ அறிந்திருந்தாயானால் அவரே உனக்கு, நீயே அவரிடத்தை கேட்டிருப்ப, அவர் உனக்கு கொடுத்திருப்பார்னு சொல்கிறார். இது யாரிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால், சமரியா ஒரு ஸ்திரீ என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீனிடத்தில் இயேசு பேசின ஒரு சம்பவத்தை தான் இங்கே வாசித்தோம். பொதுவாக யூதர்கள் புறஜாதிகள் நிறைந்த சமாரிய நாட்டின் வழியாக ஒரு பிரவேசிப்பதில்லை. சுற்றி தான் அவருடைய தேசத்துக்கு செல்வார். எருசலேம், யூதா, சமாரியான்றது. சமாரியா வழியாக போகிற ஒரு யூதன் சமாரியா வழியாக கடந்து செல்வது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இயேசு ஒரு நாளில் அந்த சமாரியா ஸ்திரீ அந்த சமாரியா நாட்டின் வழியாக வந்தார் என்று சொல்லப்பட்டது. 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவர் சமரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியாக அவர் போகிறது ஒரு பர்பஸ், அவருக்கு ஒரு வேலை இருந்தது. ஆகவே அவர் சமரியா நாட்டின் வழியாக போனார் என்று சொல்லப்படும். போகும்பொழுது அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தபடியால் ஒரு கிணற்று அருகில் இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ வந்து தண்ணீர் மூண்டு கொள்ள
வந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகோதரி அங்கே தண்ணீர் மோண்டு கொண்டால் இயேசு அவளை நோக்கி தண்ணீர் தா என்று கேட்டார். அவர் சொன்ன முதல் காரணம் என்ன தெரியுமா? நீர் யூதனாய் இருக்க சமரியா ஸ்திரீயை என்னிடத்தில் தாயை போய் எப்படி கேட்கலாம் என்று சொன்னார். அவளுக்கு நல்லா தெரியும், யூதன் ஒரு காலத்திலும் சமரியா நாட்டில் உள்ள ஜனங்களோடு இல்லை அவர்களோடு பழகுவதே கிடையாது. அவர்களை சார்ந்திருக்கக்கூடாது, புரட்சாதிகாரிகள். ஆகவே அவங்களுக்கு சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் எப்படி நீ தண்ணி கேட்ட அப்படின்னு சொன்னான். அவள் கண்டுபிடித்தது என்னவென்றால் இயேசு ஒரு யூதன் என்பதை நன்றாக அவள் கண்டுபிடிச்சிட்டு கேட்குறா, நீர் யூதனாக இருக்கும்போது சமரிய ஸ்திரீயாகிய என்னை அன்டச்சபிள் எதுவும் சம்பந்தம் கலவாத என்னிடத்தில் நீ தண்ணீர் கேட்பதற்கு காரணம் என்ன என்று அவள் கேட்கிறார். யூதர்கள் சமரியாவுடைய சம்பந்தம் கலவாதபடியால் சமரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவரிடத்தில் பிரதியுத்தரமாக சொன்ன காரியம்தான், நீ தேவனுடைய ஈவியும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார். நீ உன்னிடத்தில் தண்ணியை கேட்டவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயனால் நீ இப்படியாப்பட்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டாய், நீயே கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னான். அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ அவன் சொல்கிறா, இது கிணறு ஆழமாக இருக்குது, அதை எடுத்துக்கொள்வதற்கு உன்னிடத்தில் பாத்திரமும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறாய் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அவருடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி சொல்கிறார். அந்த ஸ்திரீ ஒரு அவருடைய வாழ்க்கையை குறித்து இயேசு சொல்கிறார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அவங்கிட்ட கேட்குற ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் சொன்னார். ஜீவ தண்ணீரை தந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணீரை தான் சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து வா என்று சொன்னார். உன் புருஷனை கூப்பிட்டுவான்னு சொன்னார். அவளுக்கு ஆல்ரெடி அவளுக்கு 5 புருஷர்கள் திருமணம் முடித்து 5 புருஷர்கள் இருந்தாங்க, அவங்க கூட இல்லை. இப்போ 6வது புருஷனோடு தான் இருக்கிறார். இந்த சம்பவம் இயேசுவுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு இப்போ 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போ இருக்கவங்க கூட உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னார். இதை கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் சொன்னார். முதல்ல யூதனாய் கண்ட அந்த ஸ்திரீ, இயேசுவை யூதன் என்று அடையாளம் காட்டின அந்த ஸ்திரீ தன்னை குறித்து வெளிப்படுத்தின சகல ரகசியங்களை வெளிப்படுத்தின போது அவள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய சகல காரியங்களையும் நீ அறிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் உடனே என்ன செஞ்சா, அவள் புறப்பட்டு உடனே அவள் சொன்னான், நீ தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் அறியாதை தொழுது கொண்டிருக்கீங்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம் என்று அவரிடத்தை கேட்குறாங்க. இது யாக்கோபு வெற்றின கிணறு தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று அவரிடத்தில் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னால், அதற்கு உடனே போய் அந்த ஸ்திரீ நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிறவர் நான் தான் சொன்னார். ஆனால் மேசியாவை குறித்து அவர் கேள்விப்பட்டிருந்தால், இயேசுவை முதல்ல யூதனாய் கண்டவர், பின்பாக தீர்க்கதரிசி என்று அறிவித்தால், பின்பாக வரப்போகிற மேசியா இயேசு வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உன்னிட்ட மேசியா வரப்போகிறார் என்று சொல்லுகிற அந்த மேசியா வேறு யார், நான் தான் என்று அவரிடத்தில் சொன்னார் என்று சொல்லி அந்த சமரியா ஸ்திரீயிடத்தில் அவர் சொன்னார். இப்படி அவர்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்கள் என்று, அவர் கிறிஸ்துதானா என்றார். அவர் கடைசியில் அவர் அறிந்து கொண்டார்,
கிறிஸ்துவை அவள் அறிந்து கொண்டார். அவள் நிமித்தமாய் சமரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அந்த ஸ்திரீ ஒரு பொதுவாக எல்லாரும் முன்னாலேயும் வந்து போகிற ஒரு நிலைமையில் வாழ்க்கை நடத்தாத ஒரு ஸ்திரீ, 5 புருஷர்களுடைய ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் இப்போ 6வது புருஷன். இதே ஆண்டவர் அவர் வெளிப்படுத்தும் போது சொல்கிறாரு, அவளை முதல்ல யூதனாய் பார்த்த அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது அவளை தீர்க்கதரிசி என்று சொன்னார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லி ஆராதிக்கிற முறைமைகளை குறித்தும் எல்லாத்தையும் திட்டோட்டமாக பேசும்போது அவர்கிட்ட சொன்னார், நீர் மெஸ்ஸியா என்று காண்கிறேன் சொன்னார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, தான் சந்தித்த நபர், தான் பேசின நபர் யார் என்பதை அவள் முழுமையாக அறிந்து கொண்டார். அவள் யூதன் என்ற நோக்கத்தில் அவரை பார்த்தவள் பின்பாக அவளை தீர்க்கதரிசி என்ற ஒரு நோக்கத்தில் பார்த்தார். பின்பாக அவர் மேசியா என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டாள் என்று சொல்லி அந்த சமரியாஸ்திரனுடைய சரித்திரத்தை சொல்லுது. நம்முடைய தேவனை குறித்து நமக்கு ஒரு தெளிவான அறிவு இருக்க வேண்டும். 139ஆம் சங்கீதம் 1-4 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னோட உட்காருதல் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறீர், நினைவுகளை அறிந்திருக்கிறீர், நடந்தாலும் படுத்தாலும் வழிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நாவின் சொல் புறவாதற்கு முன்பாக அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லினான். சங்கீதக்காரன் என்ன கண்டுபிடிச்சானா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்றார். அவனுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. தான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை தன் வாழ்க்கையில் அவன் நன்றாய் அறிந்திருந்தவன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு பாதையில் போவோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆராய்ந்து அறிகிற தேவன்னா நம்முடைய இன்னர் உள்ளான காரியங்களை நன்றாக அறிந்தவர். வெளிப்போக்காக அவர் அறிந்தவர் இல்லை, எல்லாவற்றையும் சகலவற்றையும் அறிந்தவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டது. உள்ளத்தை பார்க்கிறவர் உள்ளத்தில் என்ன சிந்தனை வைத்திருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலை அறிந்திருக்கிறேன், நான் என்ன நோக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன் அதையும் அவனுக்கு தெரியும். நான் எழுந்திருந்தாலும் எதற்காக எழுந்திருக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், நான் என்ன என்ன சிந்தனையோடு நான் இருக்கிறேன் என்பதையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவன் என்றும் ஜீவிக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர் என்று சொல்லப்படும். இஸ் லிவிங் காட். அவர் ஜீவனுள்ள தேவன், மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களையும் அவர் காண்கின்ற தேவன் என்று வேதம் சொல்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் இருக்கிறானா என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று சொல்லப்படுது. அவர் காண்கின்ற தேவன், நம்மை பார்க்கிறார், நம்முடைய எழுந்திருக்கிறத பார்க்கிறார், உட்கார்தலை பார்க்கிறார், சிந்தனையை பார்க்கிறார், என்னை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, நீர் அதை அறிந்திருக்கிறீர். நான் பேச சொல்லும் தொடங்குவதற்கு முன்பாக, நாவின் சொல் புறவாதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லலாம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் முக்காலத்துக்கும் தேவன் நடந்தது, நடக்கிறது, நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனுக்கு மறைவாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அறிந்திருக்கணும். பாருங்க, வேதத்தில் நிறைய பேருடைய சரித்திரத்தில் ஆண்டவர் செய்த விதம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய ஞானி என்று தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் ஞானிகளை விற்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படும். இழிவானது, அற்பமானது, ஒன்றுக்கும் உதவாது பைத்தியமானவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நம்முடைய அறிவினாலேயோ திறமையினாலேயோ வேறு விதத்தினால ஆண்டவர் தனக்கு உபயோகப்படுவான் என்பதற்காக எடுக்கல. நம்ம ஒன்றுமில்லாத ஒரு இடத்திலிருந்து நிலைமையில் எடுத்து நம்மை அவர் உயர்த்தினார் என்பதுதான் சத்தியம். ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் என்னையும்
இழிவானது, அற்பமானது, பைத்தியமானது, ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பு மாறாது என்று சொல்லப்படுறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரைந்து உங்களை நடத்துவார் என்று மேலும் சொல்லுகிறது. ஆகவே அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற, உங்கள் மூலமாக மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தினுடைய தன்மை வித்தியாசம் என்பதை இந்த நாளில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நீங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவன் என்று சொல்லாதபடிக்கு பின்னாளர்களெல்லாம் மறந்துட்டேன். முன்னாளை நோக்கி, என் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். நான் போய் எதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்? ஆண்டவர் என்னை அழைத்ததின் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றவே நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறேன். அவர் பெரிய ஸ்காலர், பெரிய பணக்காரன், எல்லா வசதியும் குறைத்தவன். அவன் வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை சரியாய் கற்று அறிந்தவன். இருந்தாலும் சொல்கிறான், நான் அழைத்த அழைப்பு எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ பவுல் மட்டும் இல்லை, பேதுரு சொல்கிறான், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் அதை அறிந்திருந்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறி போவதில்லை என்று 2 பேதுரு 1:20 சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த அழைத்தது நோக்கத்தில் எதற்காக அழைத்தார் என்பதை ஒரு மனிதன் நன்றாக அறிந்து கொள்வான் என்றால், உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசுவமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அழைத்தவரை முதல்ல தெரிஞ்சிருக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைக்கிறாரு, அழைத்தவர் யார், எதற்காக அழைக்கணும், அழைத்ததுக்கு நோக்கம் என்ன, அழைக்கப்பட்டதனுடைய காரியம் என்ன என்பதை ஒரு மனிதன் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதரை குறித்து சொல்லப்படும். எலியா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படும். அந்த எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்றபோது சொன்னால், நான் சொல்லுகிற வரைக்கும், சொல்லும் நாட்கள் வரைக்கும் இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டான். அதே போல் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி அந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதபடி அவர் கட்டளையிட்டார். அந்த தேசம் பஞ்சத்தின்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் வந்துட்டு சொன்னார், நீ சாரிபாத் ஊருக்கு போ. அவன் கேரித்தாட்டண்டையில் இருந்தான். கேரித்தாட்டண்டையில் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் காக்கையில் கொண்டு கொடுத்ததாக சரித்திரம் சொல்கிறது. பின்பாக அந்த தண்ணீர் வற்றின போது அவனை சாரிபாத் ஊருக்கு போக சொன்னார். ஒரு விதவை கொண்டு போஷிப்பினார். விதவை கொண்டு அவர் போஷித்தார். அந்த விதவைக்கு தேவையான எல்லா காரியங்களும் உதவிகளும் ஆண்டவர் அவன் மூலமாய் அவருக்கு செய்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. முழு சரித்திரத்தையும் இப்போ நாம் சிந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. அவள் மறிக்கிற வரைக்கும் அந்த பஞ்சம் தீர் மட்டும் அவருடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்று சொல்லி எங்கள் வேதம் சொல்லுது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்தினார். தேவனை குறித்து எலியா நன்கு அறிந்திருந்தான். ஆகவே அவன் சொன்னால் அதை கர்த்தர் செய்வார்ன்றாங்க. சொன்னால் அதே போல் நடந்துச்சு. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து சாரிபாத் ஊருக்கு போனான். அந்த விதவை சந்தித்தான். அந்த விதவை மூலமாக இது. பின்பாக இந்த செய்திகளை கேட்டபோது ஆகாபுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எலியாவுக்கு முன்பாக அவன் விரோதமாக எழும்ப ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவனுக்கு பாகால், அவன்கிட்ட இருக்கிறது 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியா அவங்ககிட்ட ஒரு சபதத்தை சொன்னான், உன்னுடைய தேவர்கள் எங்கே? உனக்கு 400 தீர்க்கதரிசி இருக்காங்க. 400 தீர்க்கதரிசியை கூப்பிட்டு உங்கள் ஆண்டவரை கூப்பிட சொல்லு. அவன் கூப்பிடட்டும். நான் என்ன ஆண்டவரை கூப்பிடுறேன், எந்த ஆண்டவர் பெரியவர் என்பதை காட்டுவோம்னு சொன்னான். அதே போல் அவர் செய்தார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. எலியா அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தை கட்டி அதை முடித்து இது மேலே தண்ணீர் விட்டு ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். ஆண்டவரே கேட்டருளும்னு சொன்னான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி
அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்ட பொருட்களை அதில் ஊற்றி வைத்த தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டுட்டு என்று சொல்லப்படும். அப்பொழுது அவன் என்ன சொன்னான், இந்த 400 தீர்க்கதரிசியையும் கூட்டிக் கொண்டு போய் கீகோ நாற்றங்கரையில் அவர்களை கொண்டு போட்டான் என்று 1 ராஜாக்கள் 18:40 சொல்லப்பட்டு. அதனால் ஆத்திரமடைந்த ஆகாப் எப்படி ஆகிலும் எலியாவை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டார். அந்த சம்பவம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 19 வாசிங்கன்னா தெரியும். அவன் ஆகாவுக்கு பயந்து போய் ஒரு சூழச்செடியின் அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தான் ஆராதிக்கிற தேவனை குறித்து நன்றாக அறிந்திருந்த போதும் தன்னுடைய சரீரத்தில் எண்ணத்தில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்ட போது பயந்து போய் ஒரு கோயிலை ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்னா, கர்த்தருடைய வார்த்தை 9வது வசனத்தில் சொல்லப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். இங்கே உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்டார். அப்பமும் தண்ணீரும் கொடுத்து சாப்பிட்டு நீ எழுந்திரிச்சு நடந்து போ. 40 நாள் அவன் அந்த அப்பத்தை புசித்த பலத்தினாலே அவன் 40 நாள் கடந்து போனான் என்று சரித்திரத்தில் சொல்லப்படும். காரணம் என்னவென்றால், அவன் பெரிய தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவனாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நம்மை அழைத்தவர் யார் என்பதை சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் உணரவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாச பாதையில் இடறுதல் ஏற்படுகிறது அவசியம். அவன் சொன்னால் எல்லா தீர்க்கதரிசியும் பிடிச்சி கொலை செஞ்சுட்டான், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், ஒன்றை போலவே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியான அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். நீ மட்டும் நினச்சிக்காத, உன்னை போல பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நீ மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனை தேற்றினார். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய உட்காருதல், எழுந்திருத்தல் பாருங்க. எலியாவுடைய போய் கேலித்தாற்றில் உட்கார்ந்திருந்த அந்த குகையிலிருந்து, சாரிபாத் விதவியிட்ட போன நாட்களிலிருந்து, ஆகாபுக்கு முன்பாக இருந்து செய்த காரியங்களிலிருந்து, தீர்க்கதரிசியின் முன்பாக இருந்து செயல்படுத்தப்பட்ட அந்த நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர். அவனை அறிந்திருந்தார், அவனும் அவரை அறிந்திருந்தார் என்று சொல்லப்படும். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு தெளிவான அறிவு பெற்றவளாக இருக்க வேண்டும். இந்த என் டேஸ், கடைசி காலத்திட்ட சபையில் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து தெளிவான ஒரு அறிவு இருக்க வேண்டும். நான் யாரை சேவிக்கிறேன்? மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை கடைசியில் யோசுவா கூட்டிக் கொண்டு போய் யோர்தான் நதியை தாண்டி பாலும் தேனும் தேசத்தில் நுழைக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், நம்ம விட்டு வந்த அந்த தேவர்கள், நம்ம வழிநடத்தின தேவர்கள், நாம் ஆராய்த்த பழைய தேவர்களை இங்கே ஒரு கோயில் கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது யோசுவா சொன்ன ஒரு காரியம்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை வழிநடத்தி இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்து பாலம் தேனும் ஓடின தேசத்தில் நுழைத்த போது உங்களுடைய எண்ணங்கள் அதன் பின்னால் போது, எம்மோரியின் தேவரா நீங்கள் யாரடா சேவிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொன்ன ஒரு காரியம், as for me and my house, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை வேணாலும் சேவிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களுடைய வழிநடத்தின ஆண்டவரை குறித்து உள்ள அறிவு உங்களிடத்தில் இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டான் என்று சர்த்தம் சொல்வது. நீங்களும் நானும் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நன்றாக அறிந்திருக்கும். யாரை நான் சேவிக்கிறேன்? யோசுவா சொன்ன பிரகாரமாய் நீங்கள் யாரையோ சேவிச்சிருப்போங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி அவர் சொன்னதாக சரித்திரம் சொல்லுகிறது. யோசுவா ஆண்டவரை அவ்விதமான அறிவுப்பட்டிருந்தான், மோசே அவ்விதமான அறிவுப்பட்டிருந்தான். எல்லாருக்குமே தாங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு தெளிவான அறிவு இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நாட்களில் சீஷர்கள் ஒரு பிசாசை விரட்ட போனாங்க. அந்த பிசாசு அவர்கள் விரட்டின போது அந்த பிசாசு புறப்பட்டு போகல. அப்போ அவர்கள் திரும்பி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் பிசாசை துரத்தணும், ஆனால் பிசாசு போகலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன அவர் சொன்னார் தெரியுமா? இந்த விதமான பிசாசு உபாசத்தின ஜபத்தினால் அன்றி
உங்களை விட்டு போகாதுன்னு சொன்னார். எந்த விதமான அவிசுவாசத்தை குறித்து சொன்னார், பிசாசை குறித்து சொல்ல, அவிசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொன்னார். அதற்கு பின்பு இயேசு மார்க் 9:31 வாசிங்கன்னா, மனுஷகுமார் மனுஷ கையில் அகப்படுவதும், அவரை பாடுபடுவதும், மரிப்பதும், உயிர்த்தெழுவதும் எல்லாவற்றையும் அவருக்கு வழியில் கொண்டு வரும்பொழுது சொல்லிக்கொண்டே போனார். அவர்கள் அதை கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அந்த சரித்திரம் சொல்வது, அவங்க போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்த பிறகு இயேசு அவர்களை நோக்கி கேட்குறாரு. வழியில் ஒன்றும் கேட்கல. அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர்கள் இயேசு முன்னால் போயிட்டுருக்காரு, இவர்கள் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கேட்குறாங்க. இயேசு அவரை பார்த்து கேட்டார், வழியில் எதை குறித்து தர்க்கம் பண்ணீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் ஒருத்தருமே ஒன்றுமே பேசலை. என்ன பேசலைன்னு சொன்னால், இயேசு இப்போ நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இயேசு எப்படி தன்னோட மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு, எப்பொழுது எப்படி இருந்தாலும் அவர் மரணத்தை தழுவி விடுவார். இதுக்கு பின்பாக நம்மை நடத்துவது யார், இதில் யார் லீடர்ஷிப்பாக இருக்கும், யார் தலைமை தாங்கிறது, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கிற இயேசு விதமான காரியங்களை சொல்லிக்கொண்டு வந்து போகும்போது, விசுவாசத்தை குறித்து சொல்லி வரும்பொழுதே அவங்களுக்குள்ள இருந்த ஒரு தாட் என்னென்னா, இவருக்கு பின்னால் யார் லீடர்ஷிப், யார் தலைமைத்துவம் தாங்கிறது என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போ ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார், இவர்கள் இப்போது உங்கள் மாறலைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நமக்குள்ளே யார் பெரியவன் என்று ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்துடுறான். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நன்றாக அறிந்திருந்தாலும், ஒருவேளை சீஷர்களை போல இயேசு கூடவே போனாலும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த தலைமைத்துவம், அடுத்த லீடர்ஷிப் யார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்து வைத்தான். அப்போ நம்முடைய போக்கையும் அறிந்திருக்கிறவர் சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிக்கிறீர், என் உட்காருதல் எழுந்திருத்தல் நடந்தாலும் என் நினைவில் இருந்தது. நடந்து போனால் கூட நம்ம என்ன நினைக்கிறோன்றதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார் என்று 139ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் சீசருடைய எண்ணத்தை நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் ஒன்றுமே பேசலை. வழியில் நீ செத்த பிறகு யாரையா அடுத்த லீடர்ஷிப்பு நாங்கள் பேசணும், அவங்க ஒருத்தரும் பேசாமல் இருந்தார்கள் என்று சொன்னார். ஏசு அதை பற்றி ஒன்றும் பேசலை. எனக்கு பின்னால் யார் லீடர்ஷிப்பு எடுக்கணும் என்பதை குறித்து நீங்கள் ஏன் இப்போ கவலைப்படுறீங்கன்னா ஒன்றும் கேட்கல. ஒரு சின்ன பிள்ளையை போல் நீங்கள் மாறலைன்னா பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது. இந்த சின்ன பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம் என்றால், இந்த சின்ன பிள்ளைகள் நடிக்க தெரியாது. அழுது கொண்டே இருந்ததுன்னா நம்ம அழுகை நிப்பாட்டுறதுக்கு அடித்தோம்னா இன்னும் கூடுதல் தான் அழுகும், அதை நிறுத்தாது. அதுக்கு நடிக்க தெரியாது. ஆனால் பெரியவர்களாக இருக்கிற நமக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, திடீரென்று யாரும் வந்த உடனே பிரச்சனை இல்லாதவர்களை போல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது போல் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அவர்கள் போன பிறகு திருப்பி அந்த சண்டை தொடரும், நம்ம நடிப்போம். பெரியவர்கள் சூழ்நிலையை மாற்றி தங்களுடைய முகபாவனைகளாக மாற்றி நடிக்க தெரிந்தவர்கள். சின்ன பிள்ளைகள்லாம் அது நடிக்காது, உள்ளது போல் அழுதுச்சுன்னா அழுதுகிட்டே தான் இருக்கும். அது போல் சிறு பிள்ளைகளைப் போல் மாறணும்னு சொல்வதற்கு காரணம் தெரியுமா? உள்ளது போலவே இருக்கணும், மாற்றம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை அறிகிற அறிவு பெற்றவர்கள் உள்ளது போல் இருக்கணும், மாற்றம் இருக்கக்கூடாது, ஆக்ட் பண்ணக்கூடாது, நடிக்கிற தன்மை உடையவர்களாக மாறக்கூடாது என்பதை ஆண்டவர் மறைமுகமாக சொன்னார். நான் செத்த பிறகு எனக்கு இப்போ என்னுடைய பொசிஷனை யார் தலைவராக இருக்கணும்னு நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இதை பற்றி நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் ஒன்றும் பேசலாம். தலைவராக இருக்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம் என்பதே தெரியாது. அப்போ பேதர் பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா, அவருக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. தெரிந்து கொண்ட நோக்கத்தை ஒரு மனிதன் சரியாய் அறிந்து கொள்வான் என்றால், அழைத்தவரை குறித்து அறிந்திருந்தான் என்றால், நம்முடைய அழைப்பில் ஒரு வித மாற்றம் ஏற்படாது. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 70, 71, 72வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவனை எங்கே தெரிந்து கொண்டார்னா, கரவலாடுகளின் பின்னாலே திரிந்த அவனை தமது ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து வந்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் அந்த ஆட்டை பற்றி நல்லா தெரியும், ஆட்டுடைய தன்மை என்னன்னு தெரியும்.
ஆடு மேய்ப்பனுக்கு பின்னால் எப்படி வரும்னு தெரியும், மேய்ப்பனுடைய சொல்ல எப்படி கேட்கணும், அந்த ஆடை எந்த இடத்துல கொண்டு போய் மேய்க்கணும், எவ்விதமாய் மேய்க்க வேண்டும் என்பதை தெரிந்த ஒரு பழக்கமுள்ள மனிதன் தான் இந்த தாவீது. ஆகவே தாவீதை என்னென்னு தெரிந்து கொண்டார்னா, கரவலாடுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்த அவனை தேர்ந்தெடுத்தார். ஈசாய்க்கு மகன்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு நீ போய் அந்த வீட்டில் ஒருத்தனை தேர்ந்தெடுன்னு சொன்னார். சாமுவேல் தயவை கூப்பிட அவன் வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய தகப்பனை எடுத்து கேட்டால் அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, வர சொல்லுங்க. ஒவ்வொரு பையனையாக கூப்பிட்றாரு. மூத்தவன் வரா, ரெண்டாவது வரா, மூன்றாவது, எல்லாரையும் பார்க்கும்போது திடகார்த்தமான சரீரம் உடையவர்கள் இவன் தேர்ந்தெடுக்கலான்னு நினைக்கும் போது கத்த சொல்றார், அவனை தள்ளிடுன்றார். எல்லாரையும் தள்ளிட்டார். அப்போ அவன் கேட்குறான், வேறு யார் இருக்காங்களான்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆடுகளின் பின்னாலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தன் இருக்கிறான், ஒன்றுக்கு உதவாது ஆடு மேய்க்கப்படுவான்னு சொன்னான். அது மாதிரி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தன் இருக்கிறான், அப்போ அவனை கூப்பிடுன்னு. இப்போ தாவீதை கூப்பிட்டார்கள். தாவீது வந்து நின்றபோது கர்த்தர் சொன்னார், அவனே இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான். ஆவிதான் சங்கீதம் 78 சொல்லுவோம், கரவலாடுகளின் பின்பாக திரிந்து கொண்டிருந்த அவனை தனது ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து வந்தார். அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கையில் திறமையினால் அவனை நடத்தினார் என்று அந்த சங்கீதத்தை சொல்லும். உண்மையின்படி நடத்தினார்னு சொல்லப்படும். ஃபெய்த்ஃபுல் விசுவாசத்தோடு ஆண்டவர் எதுக்காக இந்த ஜனத்தை தன் கையில் கொடுத்தார் என்று அவன் அறிந்திருந்தான். தன்னை அழைத்த தேவனை குறித்து அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆகவே அழைப்பு தன்னை அழைத்த ஆண்டவரை குறித்து தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அவனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டது, இவனுக்கு முன்பாக சவுல் ராஜாவாக இருந்த நாட்களில் ஆண்டவர் சவுல் ஆண்டுடைய வார்த்தையின்படி சரியாய் நடக்காத பட்சத்தில் சவுலை அவர் தள்ளினார். அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக அந்த ஸ்தானத்தில் அவனை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுது. அவன் எனக்கு சித்தமானது செய்வான்னு சொல்கிறான். என் இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை நடத்துகிறவன் மட்டுமில்ல, என் சித்தத்தின்படி என் விருப்பத்தின்படி அவன் நடக்கிறவன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். தாவீதை அழைத்தவர் அவர் திறமைக்காக அல்ல, பெரிய ஆளுன்னு இல்லை, அவனுடைய உள்ளத்தை பார்த்தான். அவன் தேவ சித்தத்தை செய்கிறவன் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். உங்களையும் என்னையும் அவர் சமீபத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன், சமீபத்துக்கு தேவன், நம்ம உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர். உங்களையும் என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். எப்படி கரவலாடுக்கு பின்னால் இருந்த தாவீதை அவர் அழைத்த போது ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் இருந்ததுன்னா, தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை நடத்துவதற்கு சரியான இருதய பக்குவமுடைய ஒரு மனிதன் தாவீதுன்னு சொன்னார். தாவீதை அவன் தெரிந்து கொண்டார். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சரித்திரம் சொல்லுது. காரணம் அவன் தேவ சித்தத்தை செய்கிறவன். சித்தம் என்று சொன்னால் பிரியம். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிற ஒரு மனிதன் தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்வதற்கு நோக்கமே ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். இயேசு தன்னுடைய நாட்களில் சொன்ன ஒரு காரியம், தேவனே இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். தேவனே இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறேன், வருகிறேன், புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். புஸ்தக சூழல் ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லுகிற, டோரா என்று சொல்லுகிற ஆதியாகவும் யாத்திராவும் லேவியராகவும் என்னாவும் உபாகமும், இந்த 5 புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே
நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எம்மாவூர் சீஷரிடத்தில் சொல்லி கொண்டு வரும் பொழுது, நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் காட்டும்போது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சங்கீதத்திலும் என்னை குறித்தே எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தும் நீங்கள் அதை அறியவில்லையான்னு சொல்கிறார். ஆண்டவர் சொன்னதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை நன்றாய் அறிந்தவர்கள். அவர்கள் இயேசு கூட தான் போகிறாங்க. ஆனால் அவருடைய அறியாதபடி அவர் கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னார். ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தின போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இயேசுவை அறிந்தார்கள். இயேசு அங்கிருந்து மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவனை அறிகிற அறிவு என்பது ஒரு வித்தியாசமானது. உலக பிரகாரமாக அறிவு வைத்தோ, உலகப்புறமாக படிப்பு வைத்தோ, உலகப்புறமான காரியங்களை வைத்தோ நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சிப்பது என்பது ஒரு சின்ன புள்ளி, ஒரு வட்டத்தில் ஒரு சின்ன புள்ளி போல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அறிந்து கொள்கிறது என்பது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிற இன்னவர், ஐ நோ ஹூம் ஐ பிலீவ்னு சொல்கிறான். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் அவர் அறிந்தவர். என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேல் தப்புவிப்பார்னு சொல்கிறான். அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சவுலாக இருந்து அவன் பவுலாக மாறின போது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் படப்போகிற பாடுகளை குறித்து அவனுக்கு காட்டினார். தமஸ்கு வாசலில் அவன் ஒரு அதிகாரத்தை பெற்று வருகிறான். இந்த மார்க்கத்தார புருஷரை அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து காரியங்களை செய்கிறார் அவர்களை கொலை செய்யும்படி, அவர்களை சிறையில் போடும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்த அவனை கர்த்தர் தமஸ்கு வாசலில் சந்தித்தார். ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மேலே பட்டது. அவன் கீழே விழுந்தான். அவன் விழுந்தபோது அவன் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே நீர் யார் என்று தான் கேட்டான். யாராதுன்னு கேட்கல, ஆண்டவரே நீர் யார். ஆண்டவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற வேற யாரோடா? நான் தான் என்று சொன்னார். நான் தான். அவன் கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை, கிறிஸ்துவ மார்க்கத்தை அமைந்த கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். ஆண்டவர் சொன்னார், அவர்களை துன்பப்படுத்துறது என்னை துன்பப்படுத்துறது போல. அவனுடைய பார்வையற்றவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு திரும்பமாய் பார்வை கொடுத்தார். அனனியா என்று சொல்கிற மனிதனே அந்த அவன் இருக்கிற வீட்டுக்கு போக சொன்னார். அவன் சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடித்து கொலை செய்து கொண்டிருக்கும் போது அவனை நான் போய் சந்திப்பது எப்படி? என்னையும் அவன் கொலை செய்வானே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ போ என்று சொன்னார். அவங்ககிட்ட என்ன சொன்னார்னா, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான், நான் அவனுக்கு முதல்ல இதை எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொன்னான். அவன் பாடுபட போகிற, அவன் சந்திக்க போகிற அவமானங்கள், நிந்தனைகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு ஆண்டவர் முன்னாலே காட்டினார். யாருக்கு? பவுலுக்கு. ஆகவே அவன் சில நாட்கள் அங்கே போய் சீச்சரோடு தங்கியிருந்து உடனே புறப்பட்டு எங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை பிரசங்க அவர் செய்தான் போனார் என்று சொல்கிறோம். அவன் பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாடுகள், நிந்தனை, அவமானம் எத்தனையோ வந்துச்சு. அவன் சொல்லும்போது சொல்கிறான், கப்பற்சேதம் வந்துச்சு, கண் முடித்திருந்தேன், ராப்பகலா பட்டினியாக கிடந்தேன், நிர்வாணியாக இருந்தேன்னு சொன்னான். கள்ள சேதரம் வந்த மோசங்கள், கப்பற்சேதத்தினால் வந்தது, சபைகளால் வந்த மோசங்கள், எத்தனையோ முறை அடி உண்டேன்னு சொன்னான். ஒரு முறை மறித்து போனான் என்று சொல்லி அவனை அந்த பட்டணத்துக்கு வாசலில் கொண்டு போய் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு இருந்தாங்க. அவன் திரும்பமாக இந்த பட்டணத்துக்குள் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுது. பவுலுக்கு நல்லா தெரியும், தான் விசுவாசிப்பர் இன்னார் என்பதை அவன் அறிந்திருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மை அறிந்திருக்கிற தேவன், சமரியா ஸ்திரியை அறிந்த தேவன். அவரிடத்துல போய் கேட்கும்போது அவர் சொன்னார், அவருடைய முழு சரித்திரத்தை அவங்கள்ட்ட சொன்னார். அவள் முதல்ல யூதன் என்று பார்த்த அந்த கண்ணோட்டத்தை மாற்றி பின்னால் அவர் தீர்க்கதரிசி என்று சொன்னார். பின்பாக அவனுடைய சகல காரியங்களையும் ஆராதனை முறைமைகளை குறித்து சொன்னபோது அவர் மேசியா என்று கண்டுபிடித்தார்.
ஓடி போய் ஊரில் சொன்னார், நான் மெசியாவை கண்டேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை பார்க்கிற விதம் வித்தியாசமான இருக்கலாம். ஒருவேளை சமாரியா ஸ்திரீ பார்த்தது போல ஒரு யூதனாய் பார்க்கலாம். உலகப்புறமான எல்லாரும் ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் வணங்குகிற தேவன், எல்லாரும் நம்புகிற தேவன் இயேசு, அப்படி வேணால் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தனித்து ருசிக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொன்னான். அவன் ருசித்தவன், தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்தவன். ஆடு மேய்ப்பனாக இருந்த நாட்கள்லேருந்து சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாய் 40 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள் என்னென்னதை நல்லா ருசித்தவன். தன்னை அழைத்தவர் யார், நடத்துகிறவர் யார், நடத்தி கொண்டிருக்கிறவர் யார் என்பதை அவன் ருசித்தவன். ஆகவே அவன் சொல்ல, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வதற்கு நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் செய்த நன்மைகள் சொல்கிறான். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, தன் வாழ்க்கையில் அவன் ருசித்து அறிந்த உண்மை என்னவென்றால் தன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி பிரிந்தம் அவரை நடத்துவார் என்பதை அவன் அறிந்திருந்தார். வேதத்தில் வாசித்த அநேக கர்த்தருடைய தாசர்களை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆபிரகாமை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆபிரகாம் கல்தே தேசத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ போ, நான் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். எந்த ஊர்னு சொல்லலை, எந்த இடம்னு சொல்லலை, யார்கிட்ட போன்னு சொல்லலை, நீ போன்னு சொன்னான். அவன் வேற ஒன்றுமே கேட்கல. தான் போகிற எபிரேயர் 11:8 சொல்லும்போது தான் போகிற இடம் இன்னது என்பதை குறித்து அறியாமலே அவன் புறப்பட்டு போனான்னு போட்டு விசுவாசிக்கு நான் புறப்பட்டு போனான்னு போட்டிருக்கு. எங்கே போனேன்னு தெரியாது. தன்னை அழைத்தவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். புறஜாதியிலிருந்து வந்த ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தையை அவ்வளோ கனப்படுத்தி அவன் பின்னால் போனான். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் பூமியின் மணத்தை போலும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். உன் சந்ததி மூலம் பூமியில் உள்ள வம்சங்களால் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னார். எல்லாத்தையும் கேட்டான். உண்மைதான். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லை. 75 வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 25 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாய் வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாக இல்லை ஆண்டவர் சொன்னார் என்று விசுவாசித்தான். ஆகவே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டது. 100வது வயதில் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லப்படும். பாருங்க, சரியாக ஆண்டவரை அறியாத வம்சத்திலிருந்து வந்தவன் தனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அவ்வளோ உறுதியாக இருந்தான். தன் மாம்சம் செத்து போச்சு, இனிமேல் தன் பிள்ளைகள் பெறுவதற்கு சரீரத்தில் எந்த விதமான திராணி இல்லை என்று தெரிந்திருந்தால் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து, வார்த்தை குறித்து அவிசுவாசமாக இல்லாமல் விசுவாசித்தான். ஆகவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கும் நீதியாக எண்ணப்படுவது காரணம். ஆண்டோடு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றுமே ஒளிந்து போகாதே என்று சொல்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கடைசி புரிந்த நடத்துவார் என்று சொன்னால் கண்டிப்பாக நடத்துவார். ஆபிரகாம் அழைத்தார், அவன் கூட்டி போய் வாயிலே காட்டினார். வானத்தை நட்சத்திரங்களை பார், பூமியின் மனத்தை பார்ப்பார், உன் சந்ததி அவ்விதமாய் பெருகும் என்று சொன்னார். நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், அவனுடைய சந்ததி அவ்வளவாய் பெருகிட்டு. ஆகவே ஆபிரகாமை விசுவாசித்த விசுவாசமாக்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் நிருபத்தில் எழுதுகிறார். யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாராய் இருந்து ஆண்டவரை தன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய உட்கார்தல், எழுந்திருத்தல், உன் வாய் சொல் பிறவாதுக்கு முன்பாகவே அறிந்திருக்கேன்னு சொல்கிறார். வாய் சொல்லு பிறவாதுக்கு முன்பாக அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நீ என்ன சொல்ல போகிறன்றதே அறிந்திருக்கிறார். வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரியோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து வரார். லூக்கா 19 சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தா ஒரு
திரளான கூட்டம் இயேசு நெருக்கிட்டு வராங்க. அப்பொழுது அதில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் சகேயு. அவன் ரொம்ப குட்டையான மனுஷன். அவன் எப்படியாச்சும் இயேசுவை கண்டுபிடித்தரணும், இந்த கூட்டத்தில் போய் பார்ப்பதற்கு தகுதியாக இல்லை என்று சொல்லி அவன் இயேசு நடந்து போகிற அந்த வழியாக 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் வந்தபோது அவன் ஒரு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். மேலே கூட்டம், கீழே கூட்டம் பார்க்க முடியாது. மேலே இருந்து இயேசுவை பார்க்குறான். ஆனால் இயேசு மேலே உட்கார்ந்துருக்கிறது மற்றவங்க யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இயேசு அதை அறிந்திருந்தார். உன் உட்கார்தலை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நீ எங்கே எந்த அத்தி மரத்துக்கு பொந்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் அதை அவ்வளோ பெரிய திரளான கூட்டத்தின் நடுவில் இயேசு வந்து கொண்டிருக்கும்போது அந்த மரத்தை பக்கத்தில் போன நின்று மேலே பார்த்தான். அந்த சத்தத்தை வாசி பார்த்தான். மேலே பார்த்து மேலே உட்கார்ந்துருக்க சகவை பார்த்து, சகவே இறங்குவான்னு சொன்னார். அவர் பேர் சொல்லி அழைத்தவர். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் அவர் அறிந்திருக்கிறவர். நான் ஒருவேளை என்னுடைய பேர் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்லப்படும். நம்ம பேரை சொல்லுவாராம். அப்போ நம்ம பெயர் வைத்தவர் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாருன்னா என்னையும் உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாக உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னார் எரேமியாவை. எரேமியா தாய் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அவனை பேர் சொல்லி அழைத்தாராம். உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்தார். ஒருவேளை பேர் உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் ஒருவேளை தகப்பன் தாய்மார் வைத்த பேராக இருந்தாலும் வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத தேவன் சொல்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்ததுக்கு நோக்கம் என்னன்றது இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், நான் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, பாதாளத்தில் இருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறேன். என் உள்ளங்களை அறிந்திருக்கிறேன், என் சிந்தனை அறிந்திருக்கிறேன், தூரத்திலிருந்து அறிகிறேன்னு சொல்கிறான். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அவர் காண்கின்ற தேவன், நம் தேவன். அவர் காலமும் நம்மை துதித்திடுவோம் பாடுறான். நம்மை காண்கின்ற தேவன் அப்படின்னா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லுது. நம்ம மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நீதிமன்றம் மேல் அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கிறது. அவர் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சகையை கூப்பிட்டார், சகையை இறங்கி வா, இன்றைக்கி உன் வீட்டில் தான் சாப்பாடு அப்படின்னு கேட்டார். அவன் வாழ்க்கையில் அவன் நினைச்சே பார்க்கல, தன்னுடைய பேர் சொல்லி அழைப்பான்னு தெரியாது. உடனே அவன் இறங்கி வந்தான். வந்து அவன் சொன்னான், ஆயக்காரனாகி நான் அநியாயமாக யாரிடத்திலும் நான் அதிகமாக பணம் வாங்கி திருப்பி தந்துடுறேன், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையும் நான் தந்துடுறேன், தரித்திரம் கொடுக்குறேன்னு சொன்னான். பாருங்க, ஆண்டவர் ஒருவன் சந்தித்தான் என்றால் ஆண்டவர் அவன் மனதை மாற்றுகிறவர் மட்டும் இல்லை, அவன் உள்ளந்திரியங்களை மாற்றுகிறவர், எண்ணத்தை மாற்றுகிறவர், சிந்தனை மாற்றுகிறவர். சகையை எப்படி நினச்சிருப்பான், தான் பேரே தெரியாத அவ்வளோ பெரிய தில்லான கூட்டத்தில் என்னை யார் அறிவார்னு நினச்சி ஒளிந்திருந்தான். கட்டத்தை மறுத்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் பேர் சொல்லி அழைத்தவர். உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் தேவன். நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. பாருங்க, வேறொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். லூக்காவின் சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷர்கள் தங்களை நீதிமான்கள் என்று காட்டுவதற்காக ஒரு உதாரணத்தை ஒரு உவமை சொன்னார். 2 மனுஷன் ஜெபிக்க போனான். அதில் ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொல்லுகிறவன் வேத பிரமாணத்தை குறித்து நன்றாக அறிந்தவன். ஆயக்காரன் என்பது சகையை போல டேக்ஸ் கலெக்டர், வரியை வசூலிக்கிறவன். 2 பேருமே போய் ஜெபம் பண்ண போனாங்க. ஆனால் அந்த பரிசேயன் முன்னால் போய் நின்றுக்கிட்டு என்ன சொன்னான்னா, ஆண்டவரே, நான் வாரத்துக்கு 2 தடவை வாசிக்கிறேன், நான் தவறாமல் ஆராதனைக்கு வருகிறேன், தசமாக எல்லாவற்றையும் கொடுக்குறேன், எல்லாம் மற்ற மனுஷரை போலவும் இல்லை, நான் நீதிமான் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டது மட்டுமில்லை, பின்னால் திரும்பி பார்த்து பின்னால் இருக்க ஆயக்காரனை போல அவனை போல கூட நான் இல்லை என்று தன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தான். ஆனால் ஆயக்காரனை குறித்து சொல்லும்போது அவன் சொன்னான், அவன் தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் என்று சொன்னான். பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும்னு சொன்னான். பாருங்க, அவனுக்கு தெரியும் தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டான்.
அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீடுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். காரணம் தெரியுமா? நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறோம், நம்ம எண்ணங்களை அறிந்திருக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறோம், நாம் உட்கார்ந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம், நான் செய்ய போகிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். இங்கே வாசித்தோம், 2 பேர் ஜெபம் பண்ணுவதையும் அறிந்திருக்கிறவர். நம்ம உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிற விதத்தை, ஜெபிக்க போகிறதையும் அறிந்திருக்கிறவர். நான் என்னத்துக்காக ஜெபம் பண்ண போகிறேன், எதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், எதுக்காக ஆராதனைக்கு போக போகிறேன், ஏன் ஆண்டவர் தொழுது கொள்ள போகிறேன் என்பதை அவர் அறிந்தவர். பாருங்க, வேதத்தில் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஒரு முறை ஆண்டவர் ஜெபாலயத்தில் உட்கார்ந்துருந்தானா, அது எங்கே உட்காந்துருந்தாங்க? காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்படி எல்லாரும் வந்து காணிக்கை போடும்போது ஒரு விதவை தனக்கு உண்டான அந்த 2 காசு கொண்டு போய் போட்டாங்க. மற்றவர்கள் இருந்ததிலிருந்து போட்டார்கள், அவள் இருக்கிறதையே போட்டுட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவர் இருந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்தவர் இல்லை, மௌனத்தில் இறங்குறவும் இல்லை, மற்றவர்கள் துதிக்கிறது போல இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், நாம் விசுவாசிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக காரியங்கள் நடந்து முடிந்தது, இன்றைக்கு டில் டேட் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறதும் என்று எழுதப்பட்டது. ஆகவே இது எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் அது மாறாது, மாற்றப்பட முடியாது. இது எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் இதிலிருந்து ஒளிந்து போவதில்லை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லிய வசனங்கள் ஒன்றுமே ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன். இப்படியாப்பட்ட ஆண்டவரை தான் நீங்கள் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படியாப்பட்ட ஒரு தேவன். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர்கள் போய் இயேசுவின் தாயார் மரியாதை கேட்குறாங்க, அண்ணி என்ன இப்படி குறைஞ்சி போச்சே, என்ன செய்யறது? அவர் என்ன சொல்லுகிறார், அதுபடி செய்யுங்கன்னு சொன்னார். இயேசு 6 கச்சாடிகளை தண்ணீர் ஊற்ற வைத்து அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் என்று சொல்லப்பட்டது. அவ்வாறு செய்த ஆண்டவர் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்றார், இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களை கட்டுவேன் என்று சொன்னார். தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது இத்தனை ஆண்டுகள் சேர்ந்து கட்டின ஆலயத்தை இடித்தாங்க, 3 நாளில் கட்டுவேன் என்று சொல்லி தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவளை குறித்து தூஷணமாய் அவர்கள் பேசினார்கள். இவ்வளோ பெரிய அதிசய அற்புதத்தை செய்த ஆண்டவரை அவர் கொஞ்ச நேரத்தில் மறந்தார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய இருப்பதை அவர் அறிந்திருக்கபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று சொன்னார். உங்களுடைய எண்ணெய் குறித்து இன்னொருத்தன் சாட்சி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னுடைய எண்ணத்தை அறிந்திருக்கிறோம். எலியாவை அறிந்தவர், எலிசாவை அறிந்தவர், மோசையை அறிந்தவர், ஆபிரகாம் அறிந்தவர், தானியேலை அறிந்தவர், சகேயை அறிந்தவர், ஆயக்காரன் பரிசேயனை அறிந்தவர், சமாரியா ஸ்திரியை அறிந்தவர், வேதத்தில் வாசிக்கிறோம், சீஷர்களை அறிந்தவர், தாவீதை அறிந்தவர், சவுலை அறிந்தவர், எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர். எரேமியாவை அறிந்தவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் அதை அறிந்ததுனால தன்னுடைய சங்கீதத்தை 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்ன சர்ச் என்ன சொல்ற, ஆராய்ந்து பார்க்கிறீர். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். என் உட்கார்தலை எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறவர். நான் உட்கார்ந்துறது எதுக்கு நோக்கத்தோடு உட்கார்றேன், எதுக்காக ஏந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறவர். என் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். தூரத்திலிருந்தே அறிகிறவர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் வழிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கேன். நான் வழியை பூரா தெரியாது, எல்லா வழியும் அறிந்திருக்கிறவர். என் நாவின் சொல் புறவாதற்கு முன்பாகவே
அதை அறிந்திருக்கிறவர். வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறவர். நீங்கள் வாசித்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் என்ன செய்தார் என்பதற்கு சாட்சிகள். இது சாட்சியாகமும் என்று இதுக்கு இன்னொரு பேர். வேதத்தில் இருக்கிற எல்லாமே சாட்சிகள். நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது எழுதி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சத்திய வேதம், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். சொல்லும்போது வானம் பூமி ஒழிந்து போகும், என் வாயின் வார்த்தையில் ஒன்று ஒழிந்து போகாது என்று சொன்னது. நினைத்து பாருங்கள், நீங்கள் ஆண்டுக்குள்ளே வந்த நாட்களிலிருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர். உன் உட்கார்தலை அறிந்திருக்கிறவர், நீ எழுந்திருக்கிறதா இருந்திருக்கிறவர், நீ போக்கியும் வரத்தையும் அறிந்து இது முதல் அறிந்திருக்கிறவர். நீ எதுக்கு போகிற, எதுக்கு வரப்போற. ஆனால் உன்னை அறிந்த ஆண்டவரை நீ அறிந்திருக்கிறாய் என்பதுதான் இந்த ராத்திரி ஒரு கேள்வி. ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், நீ ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறாய்? சொன்னா சங்கீதம், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொன்னான். அவன் வாழ்க்கையில் ருசித்தவன் தாவீது. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எல்லாம் வேறு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னான். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள்னு சொன்னான். அவை எண்ணி முடியாது, சொல்லி முடியாது. மோர் தென் பி நம்பர், நான் எண்ணிக்கைக்கு மேலான கவுண்ட்லெஸ்ன்னு சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததிலிருந்து, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்கினதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரமான நன்மைகள் சொல்ல முடியும். அதையெல்லாம் யார் செய்தது? உன்னை மட்டும் ஆசீர்வதித்த தேவன், இவ்விதமாய் உயர்த்தின தேவன், இவ்விதமாய் நடத்தி கொண்டிருக்க தேவன், உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் இது முதல் கொண்டு உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லணும். நம்ம போகிற போக்கில் வர்றதில்லை, எந்த விதமான ஆபத்து அனர்த்தங்கள் இல்லாமல் சுகபத்திரமாய் காப்பாற்றி இம்மட்டும் உங்களுடைய என்னுடைய ஜீவனாக்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய படிப்பினால், அந்தஸ்தினால், ஆஸ்தினால், பேர் பிரசாபத்தினால் அல்ல. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கு. God has a plan. உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மகிட்ட கொடுக்கிற டாஸ்க். நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நினைச்சு பாருங்கள், நீங்களும் நானும் உலகப்பிரபலமான மனிதர்கள் ஆராதிக்கிற விதமாய் ஆராதிக்கிறோமா? உண்மையாகவே ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் ருசித்து அறிந்து உணர்ந்து புரிந்து ஆராதிக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவர் மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறோம் இல்லை, மரித்தவர் மௌனத்தில் இறங்கும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் கர்த்தரை என்றென்றைக்கும் சோத்தரிப்போம் என்று சொன்னார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்ல. நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருக்கிறார், என்றைக்கு இருக்கிறவர். அவர் மாறாதவர். என்னை அறிந்திருக்கிறது, நன்றாய் அறிந்திருக்கிறது, உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறது, உணர்வுகளை புரிந்திருக்கிறது. உன் மன விருப்பத்தின்படி செய்கிறவன் சொல்றான். உன் மனம் என்ன விரும்புதோ அதை செய்கிறேன்னு சொல்றான். ஆனால் நீ ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறாய்? உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது, உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பான்னு போட்டு அவர் செய்வார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர், உனக்கு தீர்க்கிறவர். உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சிரு, கவலையெல்லாம் போக்குறவர் சொல்றார். அப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நீங்கள் நானும் நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கணும். இப்படியாப்பட்ட தெய்வனை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி ஆசிரியக்கப்பட்ட ஜாதி என்று வேதம் சொல்லுங்கள். வேறு யாருக்கும் கிடைக்காத இந்த பெரிய சாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் சொன்னார். நாம் பெரிய ஆளுன்றதுனால அல்ல, ஆண்டவருடைய இரக்கம் கிருபை உங்கள் மேலும் மென்மேலும் அவ்விதமாக இருக்கிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு ஈவு என்று சொல்லப்படும். அவை அப்படியாப்பட்ட ஆண்டவரை இந்த ராத்திரியில் நீங்கள் நினைச்சு பாருங்கள். தீண்டத்தகாத நிலைமையில் இருந்த சமரியா ஸ்திரீ, அவள் முதல்ல ஸ்டார்டிங்கில் யூதன் என்று தான் கண்டுபிடிச்சான். நீ யூத மனுஷனாக இருக்கிறாயே,
என்று விழிப்பு தோட்டத்தை வைத்து யூதன் என்று கண்டுபிடித்தார். தன்னுடைய சகல ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தின போது அவர் தீர்க்கதரிசி என்று அவர் கண்டுபிடித்தார். பின்பாக ஆராதிக்கிற வேலை குறித்தும் ஆராதனை குறித்தும் ஆராதனை முறைமைகளை குறித்து அவர் வெளிப்படுத்தின போது அவர் கண்டுபிடித்த ஒரு காரியம் மேசியா என்று சொன்னார். உலகப்பிரகமான ஒரு ஸ்திரீயே இவ்வளவு தெளிவாக ஆண்டவரை அறிந்து போகுது. நீங்கள் நானும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் ருசிக்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறோ, புரிந்து கொள்கிறீர்களோ, ருசித்து அறிந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவ்விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த நாளை சொல்லுங்கள். எலியாவை கொண்டு போஷித்தவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். சின்ன காரியத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். புதிய பாட்டில் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள். தண்ணீரை திராட்சரசமாக கொண்டார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். நம்முடைய தேவன் அதிசய அற்புதத்தை செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அதே காரியத்தை செய்ய அவர் வல்லவர். ஆனால் அவர் மெஸ்ஸியா, அவர் ரட்சகர், அவர் வரப்போகிற ராஜா என்று வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இது உலக பிரகாரமான பொதுவாக மனிதர்கள் நம்புகிற பிரகாரமாக அது ஒரு தெய்வத்தில் ஒரு தெய்வம் என்று நினைக்கல. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் சொல்லிய வசனங்கள் ஒன்று ஒழிந்து போகாது என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராய்ந்து. சமரியா ஸ்திரீயிடத்தில் சொன்ன அவர், உன்னிடத்தில் கேட்கிறவை இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ அவனிடத்தை கேட்டிருப்பாய் என்று சொன்னார். ஆமாம், உண்மைதான். இந்த நாளில் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்க ஆண்டவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமான் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தது, அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நீதிமானுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மைகள் பெரிது. இந்த நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய உட்கார்தலும் எழுந்திருக்கிறது, என் பேச்சையும் என் நடக்கையும் போக்கையும் வரத்தையும் காத்தவர், காத்து கொண்டிருக்கிறவர். இதே அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அவை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போடு. ஆண்டவரே, நீ முக்காலத்துக்கும் தேவன், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் என்பதை வாழ்க்கையில் ருசித்துக் கொண்டிருக்க ஆண்டவர். என்னுடைய எழுந்திருத்தல், என் உட்கார்தல், என் வாய் சொல் புறவாதற்கு முன்பாக இருந்திருக்கிறவர், என் மன விருப்பத்தின்படி செய்கிறவர், என் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர், என்னை ஆஸ்வதியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின் பிரமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் ஆண்டவரை நீங்கள் ருசிக்க ஆரம்பிங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்லிய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது, ஆவியாக இருக்குது, ஜீவன் உள்ளதாக இருக்குது. அதுவே என் சிறுமையில் ஆறுதல், அதுவே என்னை உயிர்ப்பித்தது என்று 119, 48, 49 சொல்கிறார். அந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கக்கூடியது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. அவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். உலக பிரகாரமான மனிதர்களைப் போல அல்ல. தன் வாழ்க்கையில் அவரை ருசித்து அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று போல் சொன்னார். அவர் அறிகிற அறிவு எல்லாருக்கும் கிடைக்காது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய படிப்பினால், அந்தஸ்தினால், ஆஸ்தினால், பேர் பிரசாபத்தினால், குடும்ப மேன்மையினால் அல்ல, ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினால். ஆகவே இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போடுங்க. ஆண்டவரே, உண்மையிலே எனக்கு வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி அதிகமாக உண்மை பற்றி அறிந்து கொள்ள இந்த கிருபைத்தார். இப்படி வருகை சீக்கிரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். இப்படி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரை அதிகமாக உங்களுக்குள்ள நாங்கள் கட்டப்பட நாங்கள் வளர உண்மையை பற்றி கொண்டு இருக்கிற மனதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் எங்களை அறிந்திருக்கிற தேவன் என்ற ஒரு நிலைமையில் நாங்கள் உங்களுடைய வேத வசத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாய் என் உட்கார்தலில் எழுந்திருக்கிறேன்,
என் நடக்கையும் போக்கும் வரத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். என் வாயின் சொல் பிறவாதுக்கு முன்பாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த நாட்களில் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கும்படியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிகமாய் அறிந்து தன் வாழ்க்கையில ருசித்து அறிந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தரணுமாய் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் போல அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ருசித்து அறிந்த கிறிஸ்தவர்களாய் உங்களுடைய மகா மேன்மையான இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவிலே உண்மை அறிந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரணுமாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்பார்கள் என்றால் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீ கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். உடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த நீ அவர்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிற பரம்பிதாவே ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God.